தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழி படங்களுக்கும் ஆங்கிலம், இந்தி போன்ற மொழி கடந்த படங்களுக்கும் இசையமைத்து இசைஞானியாகவும் மேஸ்ட்ரோவாகவும் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் இளையராஜா. 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு சுமார் 7000க்கும் மேற்பட்ட பாடல்களை கம்போஸ் செய்த இளையராஜா 20,000 மேற்பட்ட மியூசிக் கான்சர்ட்டுகளை உலகம் முழுவதும் நடத்திய பிரபலமானவர். அன்னக்கிளி திரைப்படத்து மூலமாக 1978ஆம் ஆண்டு இசையமைப்பாளராக தன்னுடைய கெரியரை துவங்கிய இளையராஜா இந்த படத்திற்கு முன்பே இன்னொரு படத்திற்கு இசையமைக்க இருந்தார் என்று நிறைய விஷயங்களை வாலி பகிர்ந்திருக்கிறார். இளையராஜா தன்னுடைய மூத்த சகோதரர் பாவலர் பெயரில் இசைக்குழு ஒன்றை துவங்கி சகோதரர்களுடன் இணைந்து பாட்டு கச்சேரிகளை சிறிய அளவில் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது 1971ஆம் ஆண்டு முத்துராமன், சரோஜா தேவி நடித்த உயிர் படத்திற்கு இந்த படத்தின் இயக்குனர் TR சோமு தன் படத்திற்கு இசையமைக்க வேண்டும் என்று கூறி இளையராஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதற்கான டியூன்களை தயார் செய்து இயக்குனரிடம் இளையராஜா கொடுத்துவிட்டு திரைப்படத்தில் இசையமைக்க வாய்ப்பு கிடைத்தது எண்ணி மனதுக்குள் துள்ளாட்டம் போட்ட ராஜா கருமாரியம்மன் கோயிலுக்கு சென்று தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற பூஜைகள் எல்லாம் செய்து வந்தாராம். பின்னர் இளையராஜா கொடுத்த டியூன் தனக்கு பிடிக்கவில்லை என்று கூறி தயாரிப்பாளர் நிராகரித்து விட்டதாக இளையராஜாவை அசிங்கப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். மேலும் இளையராஜாவுக்கு பதிலாக ரமணா ஸ்ரீதர் என்பவர் இந்த படத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். முதல் பட வாய்ப்பு இப்படி பெருவழியை இளையராஜா கொடுத்த நிலையில் இதனை நினைத்து மனதால் மிகவும் வேதனைக்குள்ளானாராம். இதைத் தொடர்ந்து சுமார் 5 வருடங்களுக்கு பின் அன்னக்கிளி படத்தில் இளையராஜா இசையமைத்த அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றன. முதல் படத்திலேயே தமிழ் திரையுலக ரசிகர்களை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த இளையராஜா இதைத் தொடர்ந்து தெய்வம், ஆளுக்கு ஒரு ஆசை, அவர் எனக்கே சொந்தம், பத்ரகாளி, கவிக்குயில், புவனா ஒரு கேள்விக்குறி, 16 வயது நிலை போன்ற படங்களுக்கு இசையமைத்தார். 16 வயது நிலை திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் விருதும் இவருக்கு கிடைத்தது. தன்னுடைய 81 வயசிலும் இடைவிடாமல் தன்னுடைய இசையால் ரசிகர்களை பிரமிக்க வைத்து வரும் இசைஞானி இளையராஜா முதல் வாய்ப்பை எழுந்திருந்தாலும் 3 பல விருதுகளை சொந்தக்காரராக இருக்கிறார். குறிப்பாக கலைமாமணி, மத்திய பிரதேச அரசின் லதா மங்கேஷ்கர் விருது, கேரள அரசின் விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளும் 5 முறை தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார். சிம்பனி ஒன்றையும் தற்போது உருவாக்கியுள்ள இளையராஜா விரைவில் அதை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தன்னுடைய சுபாவத்தாலும் செய்கையாலும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இளையராஜா ஆளானாலும் இசை ரசிகர்கள் மனதை கட்டியாலும் ஒரே ராஜா இளையராஜா தான். அவருடைய இசைக்கு மயங்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தினார். அதுலேயும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. இளையராஜாவுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்து பட்ஜெட் எல்லாமே ஒதுக்கி ஸ்டூடியோ போகும்போது அவர் முதல்ல ஸ்டூடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் ஸ்டார்ட்னு சொல்லும்போதே கரண்ட் போயிடுச்சாம். இதை பார்த்த ப்ரொடியூசர் முதல்ல ஆச்சரியப்பட்டாராம். என்னடா இது கரண்ட் போயிடுச்சு, அபசகுணமாக இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சாலுமே அந்த படம் தான் இளையராஜாவுக்கு ஒரு பிரேக்காக இருந்து இப்போ வரைக்குமே தமிழ் சினிமா மனதில் நீங்காமல் இருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.